இந்த வீடியோவில் எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா ட்ராமா ஆஸ் எ பெர்ஃபார்மிங் ஆர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அது வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. அது வந்து எங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு ஃப்ரெண்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ட்ராமா, மியூசிக் அண்ட் டான்ஸ் இதெல்லாமே வந்து ஆடியன்ஸுக்கு ஃப்ரெண்டில் என்ன செய்வாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கே அப்பியர் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் தான் வந்து அப்பியர் ஆகியிருக்கு. இந்த இயர்லேனா 1711. பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ட்ராமா, மியூசிக், டான்ஸ், மேஜிக்கல் ஷோ, பப்பட், சர்க்கஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ராமாவில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். ட்ராஜடி, காமெடி, மெலோ ட்ராமெடி, ப்ராப்ளம், ப்ளே. ஸோ இதெல்லாமே வந்து எந்த இதுக்கு கீழே வரும் அப்படின்னா ட்ராமாவுக்கு கீழே வரும். அண்ட் மியூசிக்கில் வந்து என்ன பார்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா ராக் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் எக்ஸட்ரா இதே மாதிரி நிறைய மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டான்ஸை கீழே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதிரி குரூப் டான்ஸ் அண்ட் சோலோ டான்ஸ். நெக்ஸ்ட்டு மேஜிக்கல் ஷோ வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்டேஜில் வந்து நடக்கும். மேஜிக்கல் ஷோவுமே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் பப்பட்டுமே வந்து எங்கே தான் வந்து நடக்கும், ஸ்டேஜில் நடக்கும். அண்ட் குட்டி பப்பட்டை வச்சு என்ன செய்வாங்க, ஷோ வந்து ரன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கஸ்மே வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லை, இந்த அனிமல்ஸை வச்சு பண்ணுவாங்க, அண்ட் பால்ஸை வச்சு பண்ணுவாங்க, பேர்ட்ஸை வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ். ட்ராமாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ராமாவை வந்து ஆக்ட் பண்ணுறது வந்து அவுட் ஆஃப் ஸ்டோரிஸ். எங்கே வந்து ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆடியன்ஸுடைய ஃப்ரெண்டில் தான். அண்ட் அதில் வந்து டயலாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கேரக்டர்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், பிளாட் இருக்கும், எக்ஸட்ரா இதே மாதிரி நிறைய வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேயாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அகாடமிக் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ட்ராமா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்டில் வந்து ட்ராமா வந்து இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் ட்ராமா ஆஸ் அ பெர்ஃபார்மிங் ஆர்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர்கிட்ட வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.